காதல் கதைனாலே ஒரு லவ் அண்ட் பெயின் சம்மந்தப்பட்டதான் காதல் கதை. அந்த லவ்வுக்கு தீமா தீமா சாங்கும் அந்த பெயினுக்கு வந்து எனக்கென யாரும் இல்லையே சாங்கும் போட்டால் அந்த 2 சாங்கும் கொடுக்குற ஒரு பரவசம், அது பரவசம்னு சொல்லணும். ஒரு பரவசமும் ஒரு வார்ம்த் ஃபீலிங்கும் அந்த அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த சாங், அந்த பூக்கள், ஓ மை காட் சூப்பர். நல்லா அந்த அவங்க தமிழ் செல்ஃபி நல்லா பேசினாங்க, அந்த விஷயங்களை எடுத்து ரொம்ப சூப்பர். அதெல்லாம் இது எல்லாத்துக்குமே ஒரு அழகிய இவ்வளோ சாங்குக்கும் இவ்வளோ ஒரு காதலுக்கும் ஒரு அழகிய முகங்கள் தேவை. அந்த அழகிய முகங்களாக கிருத்தி ஷெட்டியும் கௌரியும் அதை நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி கிருத்தி ஷெட்டி வந்து அவங்க தமிழ் செல்ஃபி சொன்ன மாதிரி நல்ல டான்ஸர். அவங்களுக்கு உண்டான ஒரு நல்லா பேசுனீங்க, தமிழ்லாம் ரொம்ப பேசுனீங்க. பட் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அனுபவத்துக்கு நீங்கள் எடுத்து பேசுகிற விதம்ன்றது, அந்த ஸ்டேஜை கையாண்டு பேசுகிற விதம்ன்றது ரொம்ப ரொம்ப நல்ல சந்தோஷம். உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி அமைஞ்சிருக்கு. இந்த வெற்றி உங்களுக்கும் தொடர்ந்து நான் விருப்பப்படுறேன். அண்டு 96 பெரிய பேர் எடுத்த கௌரி வந்து இன்றைக்கி வந்து திருப்பியும் இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் எடுத்திருக்காங்க. அந்த இவங்க சீனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னென்னா, அந்த போய் அவர் வந்து பிரதீப் சார் வந்து நீ வாடி வாடி வா கிஸ் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூடும்பொழுது, ஏச்சி நீ என்ன விடு அப்படின்னு, புரியுது இல்லை இது முடியல இல்லை இப்போ புரியுதா உனக்கு, இது லவ் இல்லை நமக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் லவ்வுக்கும் இருக்கிற ஒரு அழகான ஒரு அழகிய கோட்டை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. இதில் வந்து விக்னேஸ்வரன் சார் ரொம்ப ரொம்ப நெஞ்சை நமைச்சிக்கிட்டெல்லாம் சீன்கள் சொல்லாமல், பட் அழகான விஷயங்களை அதாவது ரொம்ப வரடி போட்டு தேய்ச்சி சொரிஞ்சு வச்சிடாமல் ரொம்ப அழகாக அப்படி பிரீஸியாக சொல்லிட்டு போன விதம் வந்து இந்த படத்தில் ரொம்ப புதுசாக இருந்தது. ஒரு அழகிய வெற்றி, ஒரு தரமான வெற்றி. அதுக்கு ப்ரூஃப் வந்து எந்த தியேட்டருக்கு போனாலும், ஏன்னா நண்பனா விக்னேஸ்வர் சார் என்ன வருதுன்னா, அவர் வந்து அவர் எனக்கு நல்ல நண்பர், பழகின காலங்களில் இத்தனை நாள். இல்லாட்டி இவ்வளோ உரிமையாக வந்து 2:30 மணிக்கு வான்னு சொல்லி கமலா தேட்டரில் வந்து 2:30 மணிக்கு டான்ஸ் ஆட்டு 2 மணிக்கு தூக்கி அழிச்சு சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நண்பர். கண்டிப்பாக அதில் எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை விக்னேஷ் சிவன் அப்படின்னு போட்டவுடனே ஹோல் தியேட்டர் எரப்ட் ஆகுது. அது வந்து எனக்கு கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து ஒரு மரியாதையான இடத்திற்கு நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு மரியாதையான தன் தொழிலில் ஒரு மரியாதையான ஒரு தரமான இடத்தை எட்டி இருக்கிறார் அப்படின்றது அது நமக்கு மிக மிக சந்தோஷமான ஒரு விஷயம். படத்தினுடைய தயாரிப்பாளர் லலித் சாருக்கும் நயன்தாரா மேடமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு சீமான் சார் வந்து அவர் சொன்ன மாதிரி எனக்கு காதல் காப்பீட்டு கழகத்தினுடைய ஆப்போசிட் போல் வந்து அண்ணன் என்ன பேசினாலும் சீட்டார் என்னடா தம்பியே ஆரம்பிப்பார். ரொம்ப உண்மையாக இருக்கும், ரொம்ப இயல்பாக இருக்கும். நான் கூட அந்த இங்கிலீஷில் ட்ரபிள் இ காஸ்ட் ஃபார் மை ஃப்ளரிஷிங் பிஸ்னஸ், தலித்து வெந்தோரை தாத்தாக்கி கொள்ளல் நேரி செய்வன்பா புரியலையா கலகிட்டார் அண்ணன் கலகிட்டார். அப்பயே தெரியுது வந்து தியேட்டரில் பெரிய பிளாஸ்ட் ஆக போகுதுரா அப்படின்னு. அது சூப்பராக பண்ணார். அவருடைய அந்த தன் மனதில் அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு அந்த தமிழ் மீது இருக்கக்கூடிய மாறாத பற்றும் அந்த நல்ல வாழ்க்கையின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய பாசமும் ஒரு நேசமும் அந்த படத்தில் அது அழகாக கன்வே ஆச்சு. அதுதான் சோல் ஆஃப் த ஃபிலிம். ஆக்சுவலாக இப்படி வாழ வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படக்கூடிய ஒரு உலகம் தான் அது. வந்து விக்னேஸ்வரன் சார் ஒரு விஷயம் நேற்று கூட நாங்கள் ஒரு இன்டர்வியூ பேசிட்டு சொன்னார். அந்த மாதிரி அந்த சயின்ஸ் எவால்வ் ஆகும் பொழுது இந்த மாடர்ன் விஷயங்களை நம்ம இழக்காமல் இருக்க முடியாது. பட் அதை யூஸ் பண்ணிக்கணும், அதில் நம்மளை இழந்துடாமல் இருக்கணுன்றதான் இந்த படத்தினுடைய அருமையான தத்துவம். ஐ என்ஜாய்ட் தி பெஸ்ட். நான் எல்லா சீன்லையுமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தேன். நான் அவரோட நிறையா சண்டை போடுவேன். என்ன சார் எனக்கு வந்து 100 மூட்டை 10 மூட்டை தூக்குறதுக்கு சம்பளம் கொடுத்துட்டு எனக்கு 5 மூட்டை தான் தூக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அவரை வந்து எப்பொழுதுமே அவரோட சண்டை போட்டுக்குவேன். பட் வாட் எவர் எனக்கு வந்து அவர் சொன்னார். நான் கேட்டேன் அவர்கிட்ட வந்து எனக்கு வர மாநாடுல எல்லாம் எனக்கு வந்து வந்தான் சுட்டா சத்தா ரிப்பீட் மாதிரி எல்லாம் டைலாக் கொடுத்தாங்க, எவ்வளோ நல்லா ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது சார்
உங்களுக்கு அதை விட ஒரு வச்சிருக்கேன் சார் ஒரு விஷயம் பொறுங்க அப்படின்னாரு. அது என்னடான்னு பார்த்தா டகடன்னு போட்டு அடிச்சு இன்னைக்கு வந்து இன்ஸ்டாவை திறக்க முடியலைங்க. அவ்வளோ ஒரு லவ்வை கொட்டி தமிழக மக்கள் ஆக்சுவலாக உண்மையாகவே நான் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் மூலமாக நான் இந்த எல்லைக்கேனுடைய வெற்றியோடு நான் சொல்லிக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், என்னுடைய உழைப்புக்கு மக்கள் கொடுக்குற அன்பு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த தியேட்டரில் பார்த்துட்டு அது என்னங்க அது என்ன ரெஸ்பான்ஸ், என்ன ஒரு சந்தோஷம். அதில் எனக்கு என்ன சந்தோஷம்னா, நம்மளுக்கு இறைவன் கொடுத்த இந்த ஒரு இந்த கலை நம்மளை செய்யும் பொழுது அது மக்களை இவ்வளோ சந்தோஷப்படுத்தும் போது தட் இஸ் த ஹையஸ்ட் ப்ளஷர் ஐ எம் கெட்டிங் இன் த வேர்ல்டு. ரியலி ஐ அம் டெல்லிங் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.